How was day one? Yes. Okay, sir, நான் பிரசன்னா பேசுறேன் சார். பிரச்சனை சொல்லுங்க பிரச்சனை. It was good sir. I just நான் இப்பதான் ஹோம்வொர்க் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் என்னன்னா அந்த ஹை VU அந்த ஹை ஷீட் மட்டும் எனக்கு மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது சார் எனக்கு. ஓகே ஓகே. இன்னைக்கு எல்லாம் திருப்பி வந்து இன்னொரு another video I will show. ஓகே, அந்த லெட்டர்ஸ் எழுதுற மெத்தட் வந்து அத பாருங்க. அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஹலோ சார். எஸ் சொல்லுங்க. எனக்கு என்ன ஹோம்வொர்க்னு தெரியாது சார். நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். உங்க பேர் என்ன? ஜெயந்தியா? எஸ், ஜெயந்தி மாத்தி. ஜெயந்தி மாத்தி. ஓகே ஓகே. சே ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து அகைன் the similar homework will be given. அத நீங்க பண்ணுங்க. சரியா? ஓகே சார். Thank you. டெய்லி வந்து at least 1 hour you should work at home. 1 hour classroom, 1 hour at home. அப்பதான் வந்து உங்களுக்கு நான் வந்து சார் நான் பிராத்மிக் சார். நீ பிராத்மிக் பாஸ் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். I am pass பரீட்சா. பரீட்சை. ஓகே ஓகே, வெரி குட். ஓகே ஓகே. So then you will be knowing most of the things what we teach. Yes sir. You will also teach actually. Okay sir, pass thank you. good. Very good. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க உமாபதி? சார் நான் வந்து 6th standard. Very good. ஜெயந்தி உமாபதி. ஓகே. ஷவன் எந்த கிளாஸ் படிக்கிறப்ப? 4th standard. You are the youngest in the group. Very good. Okay. இன்னொரு 2-3 minutes நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? கதை கேட்கிற ஆசையா இருக்கா? ஓகே. சில குழந்தைகளுக்குள்ள கதை தான். ஓகே. ஒரு இந்த ராஜஸ்தான் இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து மழையே பெய்யாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அங்கே வந்து ஒரு மழை வந்து 2-3 வருஷமா மழையே பெய்யல. ஒரு நாள் கூட ஒரு துளி கூட பெய்யல. ஸோ அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தார். சாமியார்னா நல்ல சாமியார். இப்போ இந்த காலத்துல நிறைய பேர் திருட்டு சாமியார் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சாமியார் வந்தாரு. அப்போ அவங்க மக்கள் எல்லாம் போய் கேக்குதுல எல்லாருக்கும்? மக்கள் எல்லாரும் போய் அந்த சாமியார்ட்ட சொன்னாங்க, சாமி எங்க ஊர்ல மழையே இல்லை, நாங்க வந்து தண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு 20-30 கிலோமீட்டர் நடந்து போய் தான் தண்ணியே எடுத்துட்டு வரணும். குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து நாங்க வந்து எப்படி கொண்டு வர முடியும்? சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் முறையிட்டாங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. சாமியார் சொன்னாரு, ஓகே ஓகே, ஒண்ணு பண்ணுங்க. நீங்க எல்லாரும் வந்து இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எல்லாருமே மொத்தமா வாங்க. அந்த ஊர் கூட்டம்லாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு வந்து மொத்தமா ஒரு இடத்துக்கு வாங்க. பொது இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அங்கே அந்த மாதிரி மரம் மாதிரி இருந்தது. அது பக்கத்துல வந்து உட்கார்ந்தது. எல்லாரும் சேர்ந்து ஒரு மணி நேரம் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். நீங்க வந்து உங்க மதத்துக்கு அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து நல்ல பாட்டு பாடி பஜனை பண்ணி அது மாதிரி பண்ணி அல்லது இது பிரசங்கம் பண்ணி நீங்க வந்து நல்ல சாமியை வந்து வேண்டுகீங்க, கண்டிப்பா மழை வரும்னு சொன்னாரு. அப்ப எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. சரி, சாமியார் சொல்றாரு, கூட்டு பிரார்த்தனை தான் ஆரம்பிக்க. அப்போ ஒரே ஒரு குழந்தை மட்டும், அந்த குழந்தைக்கு வந்து நீ இந்த 4ஆம் கிளாஸ் படிக்கல, இதோட சின்ன குழந்தை தான், 5 வயசு குழந்தை. அதை மட்டும் சொல்லி, சாமி ஒரு 2 நிமிஷம் பொறுங்க, கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிக்கு. 2 நிமிஷம் பொறுங்க, எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் ஓடி போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஓடி வந்துடுறேன் அப்படின்னு. சரி, சாமி யாரோ சரி இந்த குழந்தை அழகான குழந்தை சொல்லுது, இந்த மாதிரி 2 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஓடி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சு. வீட்டுக்கு போன குழந்தை என்ன பண்ணுச்சு, ஒரு குட்டி குடை இருந்துச்சு அவங்க வீட்டில். குடை வாங்கி வச்சிருந்தாங்க, மழை பெய்யாட்டாலும் கூட குடை இருந்தது வீட்டில். குட்டி குடை, அதுக்கு குழந்தைக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, பல வர்ணங்கள்ல உள்ள குடை. அதை எடுத்துட்டு ஓடி வந்துச்சு. ஓடி வந்து உட்கார்ந்துட்டு சாமி இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய என்ன சொல்லலாம், அந்த பஜனை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம், பிரார்த்தனையை ஆரம்பிச்சிடும், கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி. உடனே சரியில் எல்லாரும் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பண்ணாங்க, 3/4 மணி நேரம் பண்ணாங்க, 40 நிமிஷம் போயிட்டே இருக்கு, எதுவுமே நடக்கல. அந்த கரெக்டா 1 மணி நேரம் முடியவும் மழை வந்து கொட்டுன்னு கொட்டுச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னன்னு சொல்லு. அந்த சாமியார்ட்ட வந்து எல்லாரும் கேட்கறாங்க, என்ன சாமி இவ்வளவு நேரம் மழை, இத்தனை 2 வருஷம் 3 வருஷம் மழை பெய்யல, இப்ப எப்படி இன்னைக்கு வந்து அதிசயமா மழை பெஞ்சிருச்சு இந்த 1 மணில, என்ன சாதனைன்னு. அப்ப சாமியார் சொன்னாரு, இந்த மழை வந்து யாருக்காகவும் பெய்யல, அந்த ஒரு குழந்தை இருந்துச்சுல, 5 வயசு குழந்தை ஓடி போய் கொடை எடுத்து வந்து இல்லை, அதுக்காக தான் கடவுள் வந்து மழையை கொடுத்தாரு. எப்போ வந்து ஒரு முழு நம்பிக்கை, அந்த குழந்தை மட்டும், நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க, 100கணக்கான மக்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்க யாருக்குமே நம்பிக்கை இல்லை, வச்சே நம்ம பிரார்த்தனை பண்ணா மழை வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்க யாரும் வரல. அந்த குழந்தை மட்டும்
ஏன் கொடை எடுத்துட்டு வந்துச்சு? அதுக்கு முழு நம்பிக்கை மனசுல. நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா மழை வரும். திட நம்பிக்கை சொல்லுவாங்க, டிட்டர்மினேஷன், ஃபுல் கான்பிடன்ஸ், அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்துச்சு. அதனாலதான் அது கொடை எடுத்து வந்துச்சு. அது மட்டும் தலை நனையாம நல்லா மழையில நினைஞ்சுக்கிட்டு மற்ற இடம்லாம் எல்லாரும் நினைஞ்சு போனா அது நனையாம போச்சுது. ஸோ இது வந்து என்ன சொல்றது, இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நீங்க எந்த ஒரு வேலை பண்ணாலும், இப்போ வந்து ஹிந்தி படிக்க வர்றீங்களோ, ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ, அல்லது எந்த ஒரு வேலைக்கு நீங்க போனாலும் முழு நம்பிக்கையோட நம்மால் முடியும். நம்ம 4ஆம் கிளாஸ் படிச்சாலும் சரி, நீங்க வந்து எம்ஏ படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நம்பிக்கையோட வரீங்களோ அதுபடி நடக்கும். கதை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு சார். ஷவன் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோமா, சவுண்ட் கேக்குது ஷவன். எஸ் சார், குட் ஆஃப்டர்நூன் சார். இது வண்டர்ஃபுல் ஸ்டோரி சார். நானும் ஹோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்தபோது அப்புறமா ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்து நானும் கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டேன். கடைசியில டைம் பார்த்தா 4:10 ஆயிடுச்சு. உண்மையிலேயே நீங்க சொன்னது உண்மைதான் சார். எல்லாமே வந்து நம்பிக்கையில தானே இருக்கு. ஓகே, சோ இந்த வண்டர்ஃபுல்லான ஸ்டோரியோட இந்த செஷனை வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் சார். 4:10 ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஐ எம் ரெடி, பட் ஹோஸ்ட் வந்தா தான் அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் we can start. ஏன்னா அந்த ஸ்கிரீன் ஷேரிங் whether I will be able to do also I have to see. எஸ் சார். இப்போதைக்கு இது சார் அண்ணா வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் சார். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் டைம் எடுத்துட்டு நம்ம இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆரம்பிச்சலாம். சார் நீங்க ஷேர் ஸ்கிரீன் வேணா பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ அலோல தான் இருக்காது. அலோல தான் இருக்கு. அப்ப பண்றேன். பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கே வந்து ஷேர் ஸ்கிரீன் கொடுத்தா எனக்கு காட்டுது, அது ஓகே தான் காட்டுது. சோ இட் யூ கேன் அலோன் தான் நினைக்கிறேன் சார். I will do, then we will do this. சரியா? இப்போ 57 பேர் இருக்கிறோம். இன்னும் வர்றவங்க வரட்டும், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சார் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டுமா? கொடுக்கலாம். எஸ் சார், ஓகே சார். ஹலோ பார்ட்டிசிபென்ட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் வந்து எஸ் விக்னேஷ். நான் வந்து இந்த அமேசிங் கேம்ல பார்ட் ஆஃப் த மெம்பர். அண்ட் நான் இப்போதைக்கு இன்னைக்கு வந்து இந்த செஷன்ல வந்து ஹோஸ்ட் பண்ண போறது நான் தான். ஸோ எல்லாரும் உங்க மைக்கை வந்து மியூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சார் பேசுறது வந்து எல்லாருக்கும் கிளியரா கேட்கும். ஸோ பேண்டேஜ் ப்ராப்ளம் வந்து இல்லாம இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்றேன். அண்ட் வீடியோவும் வந்து நீங்க இப்போதைக்கு மியூட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எதாவது உங்களுக்கு டவுட் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க சார்கிட்ட பேசலாம். அது ஒன்றும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிகாஸ் எல்லாருமே ஆன் பண்ணும்போது கண்டிப்பா சிக்னல் வந்து கட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான். அண்ட் நீங்க எந்த டவுட்டா இருந்தாலும் சார்கிட்ட கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம். நீங்க வந்து உங்களோட எல்லா வகையான ப்ரெசன்டேஷனுமே இந்த இடத்துல வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ எவ்ரி கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் அலௌடட். ஸோ ரொம்ப பேசுறதுனா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் எல்லாரும் உங்க மைக்கை மட்டும் மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சார் பேசுறது நம்ம கிளியரா கேட்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்ஸ் விக்னேஷ் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். ஸோ we will start now. ஹலோ சார். எஸ் சார், நாங்க இங்க முகப்பேர்ல இருந்து பேசுறோம், ஜாயின் பண்ணிருக்கோம் சார். இப்போ இந்த ஹிந்தி சிலபஸ், ஹிந்தி வந்து இது என்ன சார் சிலபஸ்? இது காமனா இல்ல பேசிக்கா சார்? பேசிக் பிகினர் லெவல் கோர்ஸ். நாங்க அட்டெண்ட் பண்ணேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பிகினர் லெவல்ல உள்ள கோர்ஸ் தான். ஓகே ஓகே சார். நான் வந்து நேத்து சொல்லி கொடுத்தேன், நீ கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிடுவேன். அதனால நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே சார், நான் மியூட் பண்ணிடுறேன். மியூட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, थैंक यू சார். என்ன ரீலோட பார்த்துட்டு வந்துட்டு ஏவி பார்க்க மாட்டேடா? இல்ல Okay, everybody is welcome to the day 2 of this session. Oh, it's the 6th June. Triple பண்ணாதீங்க please. Yes, 6th June. Okay, so let us revise this alphabets 13. நேத்து வந்து நம்ம 13 ஆல்பபெட் படிச்சோம். கான்சனன்ட்ஸ்ல வந்து ஒரு 5 லெட்டர் படிச்சோம். 13 5 18 லெட்டர் படிச்சோம். இன்னைக்கு அதை ரிவைஸ் பண்ணிட்டு மற்ற கான்சனன்ட்ஸையும் நம்ம வந்து படிக்கலாம். ஒரு 10-12 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ இருக்கு, அதை காட்டுறேன். இதுல வந்து ஒரு லாங்கர் வீடியோ இருக்கு, அது some other day I will show. இப்போ வந்து ஒரு ஸ்மாலர் வீடியோ காட்டுறேன். நீங்க ப்ளூ கலர் லெட்டர் போட வேண்டாம் தம்பி, எடுத்துருங்க ப்ளீஸ். ஸ்கிரிபிள் பண்ணாதீங்கப்பா, எல்லாருக்கும் தெரியாது, அதனால ப்ளீஸ். சார் நேத்து மாதிரி அந்த வீடியோ ஸ்பீட் மட்டும் குறைச்சிடுங்க சார். குறைக்கணுமா? சரி, ஓகே சார். பை த வே வீடியோ தெரியல சார். இதுல என்ன தெரியல? வீடியோ இன்னும் வர தெரியல சார். எங்களுக்கு வீடியோ வரலையா? வீடியோ ஒன்னும் தெரியல சார். ஒரே ஒரு நிமிஷம். கொஞ்சம் அதாவது அந்த கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணுமா, நார்மல்ல இருக்குது 0.5 ஆக்கிரும். அப்படிதானே பண்ணணும் நேத்து? ஆமா சார். பிளேபேக் வீடியோ ஃபுல் ஸ்கிரீன் ஆக்கிறேன். இப்போ ஷேர் ஸ்கிரீன்ல வந்து ஸ்கிரீன் தெரியுதா? ஒரு பிளாங்க் ஸ்கிரீன் தெரியுதா?
தெரியுது சார். தெரியுது இல்லையா? ஓகே தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது சார். இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிரிபிள் இன் தட் ஒன் ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு நிமிஷம். போன வீடியோல நம்ம ஹிந்தில எழுத்துக்களை எப்படி எழுதுறது, அது எப்படி நம்ம சார் இப்ப தரல வீடியோ தெரியல சார். வீடியோ சார் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க சார். இந்த வீடியோல ஹிந்தில வர்ணமால எப்படி எழுதுறது, அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ வழியா நம்ம வணக்கம். இந்த வீடியோல சார் வீடியோ தெரியலங்க சார். சார் வீடியோ தெரியல. ஒரு நிமிஷம், நான் இன்னும் பண்ணல. சார் வீடியோ தெரியல சார். சார் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா வைங்க சார். அது எப்படி சவுண்ட் வந்து நம்ம பண்றது? ஹலோ சார் அந்த வீடியோக்கு கீழேயே ஒரு வால்யூம் பட்டன் இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். சார் வீடியோ தெரியல சார். இல்ல நான் காட்டல, அது வந்து ஒரே ஒரு நிமிஷம். இல்லப்பா, இன்னும் வீடியோ காட்டல. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் டைம் கொடுங்கப்பா. ஹலோ சார், உங்க டெஸ்க்டாப்போட ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்களேன். நான் சொல்றேன். இல்ல நீங்க வெப்கேம்ல இருந்து ஃப்ரண்ட் கேமரா இது பண்ணிட்டு உங்க டெஸ்க்டாப்போட இதை ஷேர் பண்ணுங்க. ஷேரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க ஜூம்ல. என்ன சொல்றீங்க? டெஸ்க்டாப்ல உங்க டெஸ்க்டாப்பை ஷேர் பண்ணுங்களேன். ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? சரி, ஷேர் ஸ்கிரீன் இருக்குங்களா உங்களுக்கு? உங்களோட வெப்கேம், ஆமா, உங்க வெப்கேம் ஆஃப் பண்ணிட்டு ஓகே, ஒரே ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. ஒரு நிமிஷம். எஸ் நாகேந்திரன். சரி, ஓகே. என்ன மாடல் லேப்டாப் யூஸ் பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஜூம் கிளிக் பண்ணா ஷேர் ஸ்கிரீன் ஆயிடும். ஷேர் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா ஓகே, அதுல நான் வேணா பார்த்து உங்களுக்கு ஆப்ஷன் சொல்றேன். அப்படின்னா விச் லேப்டாப் ஆர் யூசிங், எந்த லேப்டாப் யூஸ் பண்றீங்க? ஐம் சாரி, யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடியபிள். ஸோ ஷேரிங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சுட்டு ஷேரிங், உங்களோட ஷேரிங்க தென் ஷேர் இட் அகைன். ஹலோ, இல்லை சார், ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட. ஸோ மியூட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? காட் இட். யா ஷூர், தேங்க்ஸ். One second. 2 minutes. Yeah, 2 minutes. 2 minutes. Nagendra, is it your screen? So screen தெரியுதா? Yeah, my screen. Okay. There is one minute. Is grammatically correct. இந்த வீடியோல ஹிந்தில வர்ணமால எப்படி எழுதுறது, perfect. அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது சரி பண்ணிடுங்க. ஸ்பீட் 0.5 ஆக்கிடுங்க. நார்மல் வருது இல்ல, அதுல ப்ளேபேக் ஸ்பீட்
நார்மலை வந்து 0.5 ஆக்கிருங்க. நார்மல் 0.5. இல்லை அதுவும் 0.5 நேரத்தில் ஓடிச்சு. போட்டேன். அப்புறம் ஓகேவா? எல்லாரும் வால்யூம் கேட்குறாங்க. இது ஓகே. பட் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த லேப்ல இன்க்ரீஸ் தான் இருக்கும். நோ இஷ்யூஸ். லேப்ல உள்ளது மட்டுமா இருக்கும் அந்த இதுல இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஓகே, மேக்ஸிமம் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா? எஸ் எஸ், தேங்க் யூ. யா, எல்லாம் மியூட்ல போய்க்க சொல்லிடுங்க. சோ தட் will be better. எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மியூட்ல இருங்க, அப்பதான் இது நல்லா கேட்கும். ஓகே, we will learn vowels as well as consonants. Everything we will learn today. நல்லா கவனமா நீங்க இருங்க. எல்லாரும் நோட்புக் பென்சில் வச்சிருந்தீங்கன்னா பார்த்து எழுதிக்கிட்டே இருங்க. ஓகே, நியூ கமர்ஸ் ஆல்சோ it will start. Okay sir. Everybody will start writing on your notebook. Yeah, Nayendran, please start. Yeah. Letter A. So இது வந்து 3 மாதிரி அப்படியே வரைச்சிட்டு கொஞ்சம் நீட்டி கொடுத்தா போதும். இப்படி ஒரு லைன் மேல ஒரு லைன். சோ இது வந்து ஆ. சோ நெக்ஸ்ட் ஆ. சோ ஆ எப்படின்னா இந்த ஆ எழுதிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு. இது ஆ. நெக்ஸ்ட் இ. இ வந்து எஸ் மாதிரி வரைக்கணும். வரைச்சிட்டு கீழே இந்த மாதிரி வளைச்சு கொடுத்துடணும். இது இ. அடுத்து ஈ. சோ அதே மாதிரி எஸ் மாதிரி வரைச்சு வளைச்சிட்டு மேல இந்த மாதிரி போட்டா அது ஈ. அடுத்து ஊ. ஊ 3 மாதிரி வரைச்சிட்டு லைட்டா இங்க மாத்திரம் கொஞ்சம் நீட்டி கொடுத்தா போதும். இது ஊ. நெக்ஸ்ட் ஊ. ஊ அப்படியே நாகேந்திரன், என்னோட எண்ட்ல இருந்து இல்ல சார், யாரோ சம்மன் வேற யாரோ ஷேர் பண்ணுங்களா? நான் மியூட் பண்ணிட்டேன். இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க யாரும். இல்ல அதான் செக். நான் மியூட் பண்ணிட்டேன் சார் கவனம். ஓகே ஓகே, சரி ஃபைன், ஓகே. You may continue. Thank you. சைடுல இந்த மாதிரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி வளைச்சு கொடுத்தீங்கன்னா அது ஊ. அடுத்து ரு. சோ ரு எப்படின்னா இந்த அடுத்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைனு, இங்க ஒரு லைன் வரைச்சுக்கோங்க. சோ இங்க இருந்து எப்படி வரைச்சோம்னா அது ரு. அடுத்து ஏ. ஏ ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன், கீழே கொஞ்சம் வளைச்சு கொடுக்கணும். இதையும் இந்த மாதிரி வளைச்சு கொடுத்துடணும். சோ இது ஏ. நெக்ஸ்ட் ஐ. சோ ஹிந்தில ஏ ஏ இல்ல, சோ ஒரு ஏ மட்டும்தான் இருக்கு. சோ அடுத்து
ஐ ஐ எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஏ மாதிரி அப்படியே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன், இது லைட்டா ஸ்ட்ரைட் வரைச்சிடணும். அடுத்து இது லைட்டா வளைச்சு கொடுத்துடலாம். ஸோ இது ஐ. அடுத்து ஓ. ஓ வந்து ஆன்றது அப்படியே எழுதணும். எழுதிட்டு ஆ, மேல இந்த ஐக்கு வரைக்கிற மாதிரி மேல இந்த மாதிரி வரைச்சோம்னா அது ஓ. அடுத்து ஔ. ஸோ இந்த ஓவை அப்படி வரைக்கணும். சார் பெருசா இருக்கு சார் அது. மேல எது பெருசா இருக்கு? ஹலோ. ஓகே சார். இப்போ கரெக்ட்டா? அது போடுறது கரெக்ட் தான். ஓகே. இந்த ஓக்கு ஒரு லைன் வரைச்சோம். அவ்வுன்னு சொல்றப்ப மேல இந்த மாதிரி 2 லைன் வரைக்கணும். ஸோ இது ஔ. அடுத்து அம். के दौरान इसकी एज पर काफी नुकसान पहुंचा था और इससे अब मैंने बेड को काटा. இந்த ஆ. ஸோ ஆ எழுதிட்டு மேல ஒரு டாட். ஸோ அது வச்சோம்னா இது அம். Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, last aha. So I எழுதிட்டு Sir, hello. Yes. Sir, that is 7th letter மட்டும் once again pronounce பண்றீங்களா sir? Okay. First letter வந்து a. Tamil same. Everybody knows Tamil, I guess, right? Yes sir. Okay. Yes, first letter a, second letter a. Yes sir. Third letter e. Tamil ilai varudilla adhe e. Yes sir. ஈக்கள் வருதுல அந்த e இது வந்து. Okay sir. உரல்க்கு வர்ற u. உரல். Yes sir. இது வந்து u. Yes sir. u. ரு வந்து ரிஷின்னு சொல்றோம்ல, ரிஷி. ரிஷிகள் ரிஷி. That is true sir. ரு for ரிஷி. Yes sir. அப்புறம் வந்து இது வந்து a, சிங்கிள் a தான். நீங்க வந்து தமிழ்ல வந்து 2 a இருக்கு. a ன்னு சொல்றோம்ல, இது ஒரு a. இது வந்து o. சார் உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு சார். Yeah sir. Okay, I will just increase. சிங்கிள் ஏனா எந்த ஏ சார்? சின்ன ஏவா பெரிய ஏவா சார்? இது ரெண்டும் காமன் தான், காமன். ஓகே. காமன் யா. ஓகே. ஓ இதுல வந்து ஷேர் ஸ்கிரீன் இருக்குனா என்னோட டெஸ்க்டாப் அந்த இது போக மாட்டேங்குது. இல்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதனால தான். ஆமா, அதனால என்னோட இது வந்து கீழ வால்யூம் ஓகேயா? இப்போ நாட் ஓகேயா? ஓகே. yes sir. Okay sir. ஓகேயா? Yeah, okay sir. ஓகே. ஓ வந்து சிங்கிள் ஓ, அப்புறம் அவ், ஔவையார் சொல்றோம்ல அந்த அவ். yes sir. இது வந்து ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ணலாம். அங்கன்னு யூஸ் பண்ணலாம், அங்கம், அங்கூர் அந்த மாதிரி அங்கம் சொல்லலாம். அம்னு சொல்லலாம், அம்மா. yes sir. அந்த டாட் வந்து இங் இம் அந்த ரெண்டு காமனா வந்து டாட் வைக்கிறது. yes sir. இது லாஸ்ட் லெட்டர் வந்து அஹ். அஹ்ங்கிறது வந்து நம்ம ஆயுத எழுத்து டைப்ல வரும். yes sir. Sir, that is ru sir. இது ரு ரு
ரு. Ru. Okay, sir. Pronunciation is ரு. Yeah, sir. ரிஷிகள்னா Thank ரீ you, வந்து sir. வேற மாதிரி. ரிஷி. ரிஷினா Yeah, வேற sir. மாதிரி. Thank you, sir. ரா போட்டு Thank you, sir. தொணக்கால் போட்டீங்கன்னா இல்ல ரிஷி. தமிழ்ல உள்ள ரிஷி இல்ல. இந்த ரிஷி வந்து ஹிந்தில எழுதும்போது இந்த லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. Yeah, sir. Okay, Thank you, ரிஷி. sir. Yeah, sir. Thank you, sir. ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு இது. ஏன்னா இது வந்து உயிரெழுத்துல எல்லாமே நேத்து படிச்சது வவல்ஸ் எல்லாமே. அதுக்கு வந்து ரெப்பிட்டிஷன். இனி படிக்கிறத வந்து கேர்ஃபுல்லா பாருங்க. இதுக்கு அடுத்தால இந்த அம்மா போறது வந்து ஒரு நெக்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் போகும். அது க க எல்லாம் எழுதுவாங்க. நீங்க அதை பார்த்து எழுதுங்க. அதுக்கப்புறம் டவுட் இருந்தா அப்புறம் கேளுங்க. சரியா? ஸோ நாகேந்திரன் ப்ளீஸ் கண்டினியூ. நாகேந்திரன் ப்ளீஸ் கண்டினியூ. சைடுல 2 டாட். இது ஆஹா. So ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. அடுத்து மெய்யெழுத்துக்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைச்சிட்டு எஸ் வந்து சைடுல போட்ட மாதிரி போடணும். பட் ரைட் சைடுல வந்து அந்த லூப் வந்து லூப்பை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வரைச்சிட்டு ப்ளூ கலர் க எழுத வேண்டாம் இப்போ. சோ இந்த காக்கும் இந்த காக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, இது வந்து கா சும்மா சாதாரணமா தொண்டையில இருந்து சொன்னா போதும். இது வந்து கா. சோ இது சொல்றப்போ வந்து என்னன்னா நம்ம நெஞ்சில இருந்து வரணும். கா அடிச்சு சொல்லணும். அதே மாதிரி காத்து வெளியே வரணும். இது கா சாதாரணமா சொன்னா போதும். இது வந்து கா அடிச்சு சொல்லணும். அடுத்து கா. கா. தம்பி ரெட் கலர் ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிரிபிள் பா. உனக்கு தனியா ஒரு டிராயிங் காம்படிஷன் வைப்போம். சரியா? இது சாதாரண கா. இது கா. இது வந்து நல்லா அடிச்சு சொல்லணும். அடுத்து Please don't scribble, please. எஸ் மாதிரி வரைச்சிட்டு சைடுல ஒரு டாட். கா தங்கையா தங்கையா எழுதுறது கொஞ்சம் நிறுத்துங்க. ப்ளூ அண்ட் ரெட், ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ஹலோ, இது அடுத்தவங்களுக்கு வந்து இடைஞ்சலா இருக்கும், புதுசா படிக்கிறவங்களுக்கு. நோ நோ நோ. நான் ஒரே நிமிஷம் வீடியோ மட்டும் மியூட் போடுங்கண்ணா. எடுத்த அப்புறம் எழுதினாலும் தெரியல சார். யாரோ புரியல சார். எனக்கும் தெரியல சார். ஐயா இப்ப யாரோ மேல எழுதுறாங்க, அதனால தானே புரியல இல்லையா? எனக்கும் தெரியல சார். யா சார். சரி, யாரு எழுதுறீங்க? எனக்கும் தெரியல சார். நோ ப்ராப்ளம். இப்ப எழுதுறவங்களுக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஹலோ, மேக்ஸிமம் ஸ்கிரீன் யாரும் தொடாம இருங்க பசங்களா. ஏன்னா இது ஸ்க்ரோல் பண்றது வந்து என்னால திஸ் இஸ் திவாகர். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா. யார் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்குது? நாகேந்திரனா, பாண்டியனா? நாகேந்திரன் இல்ல பிரசன்னாவா? நாகேந்திரன். நாகேந்திரனா? நாகேந்திரனா
ஸ்கிரீன் ஷேரிங்ல மேல வந்து பாத்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் போங்களேன். அந்த மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா மோர்ன்ற ஆப்ஷன்ல ஸ்டாப் டிசேபிள் அனோடேஷன் ஃப்ரம் பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணுங்க. தம்பி இந்த ப்ளூ கலர் போட்ட தம்பி வந்து கொஞ்சம் அதை எரேஸ் பண்ணிருப்பா. அதுதான் சொல்றேன், எரேஸ் பண்ணிட்டு டிசேபிள் அனோடேஷன் கொடுத்தா அனோடேட் பண்ண முடியாது. சப்சிக்வெண்டா பண்ண முடியாது. ரைட். அதான் அன்னைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்த்தேன், எனக்கு புரியல. தம்பி ப்ளூ கலர் பாய் இப்போ அனோ பண்ணிட்டீங்களா? ஓகே, ப்ளூ கலர் பாய் கொஞ்சம் எரேஸ் பண்ணு தம்பி. அவங்க தான் எரேஸ் பண்ணுங்கண்ணா. ஆமா, இல்ல கிளியர் ஆல் கொடுங்க. யார் வேணா கொடுக்கலாம். இல்ல நீங்க பண்ணலாம், போஸ்ட் வந்து பண்ண முடியும். பண்ணலாமா? ஹரே எரேஸ் ஆகலையா? இந்த எரேசர் திருப்பி ஷேர் பண்ணுங்க. எண்ட் கொடுத்து திருப்பி ஷேர் பண்ணுங்க. இல்ல அந்த பையன் சொன்னா இது வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களே. தம்பி இந்த ப்ளூ கலர் போட்ட தம்பி கொஞ்சம் எரேஸ் பண்ணுப்பா. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு மறுபடியும் ஷேர் பண்ணுங்க, அது கிளியரா ஆயிடும். நீங்க ஸ்கிரீன் ஷேரிங் கட் பண்ணிட்டு திருப்பி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஸ்டாப் அனோடேஷன் கொடுத்துருங்கண்ணா. நந்தினி அவங்க வந்து ஸ்பீடு வந்து கம்மி பண்ணுன்னு சொல்றீங்க, நார்மல் ஸ்பீடுன்னு ஓவியா இல்ல. இதுல என்னன்னா சின்ன குழந்தைகள் இருக்காங்க, 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஓகே பக்கா அனோடேஷன் காட்டல. சோ 4th ஸ்டாண்டர்ட் கூட இருக்கறனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறோம். எப்ப கிளியர் ஆச்சு? சரிண்ணா, ஓகே நான் போயிட்டு வரேன், பாத்துக்கங்க. பை. ஓகே பை. கண்டினியூ பண்ணுங்க. So everyone just start writing by seeing this. Okay, அவங்க ஒரு தடவை எழுதும்போது நீங்க 3 தடவை எழுதுங்க. பச்சா வந்து 3 times எழுதுங்க. ஓகே, இது சா, இது சா, இது நல்லா அடிச்சு சொல்லணும். இது சாதாரண சா, இது சா, அடுத்து ஜா, ஜா, அடுத்து ஜா. சோ இது ஈ மாதிரி வரைக்கணும். ஃபர்ஸ்ட் வரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன். சோ இது ஜா, அடுத்து ஞா. see next is okay, I will explain Nandini, I will explain later in English. Okay, சொல்ற ஞா. இது மாங்கா, அந்த ஞா. இது ஞாயிறுன்னு சொல்ற ஞா. அடுத்து டா, 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 டா. எஸ் மாதிரி வரைக்கிறோம், வரைச்சோம்னா டா. சோ இந்த மாதிரி சைட்ல வந்து டாட் வச்சோம்னா அது ஞா. வேற சும்மா எஸ் மாதிரி மட்டும் வரைச்சோம்னா அது டா. அடுத்து டா, டா, நா, டா, 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 நா. அடுத்து தா. தா, தா.
So நம்ம ஃபர்ஸ்ட் ஊ மாதிரி வரைச்சிட்டு அத இந்த மாதிரி கொண்டு வரணும், போட் மாதிரி. இது தா. தா தா. தா தா. தா தா. நா. ஆ. இந்த சின்ன பசங்க இருக்காங்க. ஆ. ஸ்லோ மோட் வச்சு. பா. பா. மா. பா. ஃபா. பா. பா. மா. சோ இந்த தா வரைக்கிறப்பையும் பா வரைக்கிறப்ப ஃபுல்லா வந்து நம்ம மேல அந்த கோடு வரைக்கூடாது. இந்த லைனுக்கு மேல மட்டும்தான் வந்து கோடு வரைக்கணும். நெக்ஸ்ட் யா. சோ இந்த தா வரைச்ச மாதிரிதான், ஆனா இந்த இங்க மேல இந்த ரவுண்டு மாதிரி போட்டது போட வேணாம். இத்தா மாதிரியே வரைச்சா போதும். யா. நம்ம தாக்கு வந்து ஃபுல்லா லைன் வரைக்க மாட்டோம், ஆனா யாக்கு ஃபுல்லா வரைக்கணும். ஃபுல்லா வந்து அந்த லைன் வரைக்கணும். யா. அடுத்து ரா. எஸ், ஜஸ்ட் வெயிட், few minutes இது முடியும். இன்னும் another 2-3 minutes முடியும். அப்புறம் கேக்குறேன். எஸ் சார். யா. ரா. நெக்ஸ்ட் லா. இது லா. அடுத்து வா. சோ இந்த வாக்கு நடுல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கோடு வரைச்சோம்னா அது வந்து அது வா. அடுத்து ஷா. ஷா. பா மாதிரி வரைச்சிட்டு சார் ரொம்ப கிராஸா வந்து ஒரு லைன். ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப பிரேக் ஆகுது சார். ஒரே ஒரு நிமிஷம் முடிய போகுது. ஜஸ்ட் எஸ் சார். வரைச்சோம்னா அது ஷா. சோ இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன். ஷா ஷா.
இது வந்து ஷரீர் அப்படின்னு சொல்றப்போ யூஸ் பண்ற ஷா. இது வருஷ மழை அந்த மாதிரி சொல்றப்போ இந்த ஷா. வரைக்கணும். வரைச்சிட்டு நடுவுல ஒரு லைனு இப்படி நேரா ஒரு லைன் போட்டோம்னா அது சா. அடுத்து ஹா. ஹா வந்து ஃபர்ஸ்ட் எஸ்ஸோட எஸ் மாதிரி கொண்டு வரணும். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அவ்வளவுதான். இது ஹா. கா 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 ஞா. சா சா ஜா ஜா ஞா. டா 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 நா. தா 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 நா. பா ஃபா பா பா மா. யா ரா லா வா. ஷா ஷா சா. நாகேந்திரன் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இது பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறேன். அப்படின்னா வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. Sir, can you pronounce the different accents of na? Sir, please pronounce all letters with examples. Sir, please pronounce the accent of na. Voice is breaking. Okay, I'll do that. And in the meantime, Nagendran? Yeah. See, one WhatsApp I have sent to you the same letters. So you can just share screen. That will be still. Then I can explain to the people. That is my handwritten WhatsApp. From that you can show, no? I don't have app, sir. So அதனால தான் நான் டவுன்லோட் பண்ணிட்டு தான் ஷேர் பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு இதுல போடுவா, இமெயில்ல போடுவா? இமெயில்ல கொடுத்தீங்கன்னா அந்த அட்டாச்மென்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம். ஓகே, இமெயில்ல வந்து பண்ணிடுறேன். உங்க இமெயில் வந்து நாகேந்திரன் தானே? Just type. Sir, அது வீடியோவா இருக்கா எப்படி சார் அது? இல்ல just one single sheet paper. சார் அது எனக்கு முடிஞ்ச வாட்ஸ்அப்ல அனுப்பி பாருங்க, நான் முடிஞ்ச ஷேர் ஸ்கிரீன் பண்ண பார்க்கறேன் சார். யாரு நீங்க பேசுறது? யாரு இப்போ? பிரசன்னா சார். பிரசன்னா, ஓகே, உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நாகேந்திரன் சேம் திங் அனுப்பி சார். என்ன வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன் சார். வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். Sent Prasanna. Same consonants only. You just share screen. கிடைச்சிச்சா? எனக்கு வந்துச்சு சார். ஓகே. நான் ஷேர் ஸ்கிரீன் பண்ண முடியுதான்னு பார்க்கறேன். ஆமா, இல்லனா இமெயில் பண்ணனும். நான் இமெயில் பண்றேன் யாருக்கும். சார். எஸ் சார், இன்னும் 4 எழுதல சார். ஃபுல்லா வரணும். அதாவது மிக்சட் லெட்டர், அது வந்து அப்புறம் பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் பேசிக் லெட்டர்ஸ் வந்து. ஃபர்ஸ்ட்ல லார்ஜ் ஸ்கிரீன் காட்டுனீங்களே, கொஞ்சம் இப்போ லார்ஜ் பிகர். எஸ், அப்படி பண்ணுங்க. அப்புறம் see, first letter வந்து தமிழ்ல வந்து க. In English, KA, K sound, that is the first letter. Okay, so that you'll have to put one straight line. Then the S letter is, this letter is S letter. 1 minute only. K is just blocking. Yes, you just stop here. Then after we move the 3 letters, then you can move further. So this letter is a K, is a normal K. Okay, Kalki or Karpu, like that in Tamil, whatever we say. Hindi word, if I'm going to say Kal is tomorrow. Okay, that is a K.
Then the second letter is Kha. Like that, we'll have to put little strength there, jor. Then Kha. Like that, we'll give a little pressure. Then this letter will come. This is in Hindi, Khana. That is for food. சார் someone is வரையறாங்க சார், அதனால தெரியல. எல்லா பசங்களும் சமத்து குட்டிகளை எடுத்துருங்கப்பா. ஹலோ Sir, I can't do, sir. I no, don't do. see, whoever is doing, please stop. We can find out. Actually, see, Nagendran and Vignesh, there is a trace person like that. One provision is there in Zoom. You just find out and we will trace, and then we will have to give them some additional work. They have more energy, so let us give them additional work, some 10 hours homework or something like that. Vignesh or Prasanna or anybody now in the trace பண்றவங்க கண்டுபிடிக்க முடியல சார். அத பாத்துட்டு. No, there is a facility we can trace them. Hello, before we trace you, please erase it. We can trace it. Please erase தம்பி. சமத்து குட்டி டாட் லைன் எல்லாம் நிப்பாட்டுங்க. நேத்துல உடனே சொன்னவனே எடுத்துட்டீங்களே. Okay, second letter K. Then third letter is the sound of GA, G. Okay. In Hindi word is, Gadda, Gend for ball, Gend. And Tamil letter, if I were to think about, right now I'm not able to get it, GA. Mahatma Gandhi. Okay, it's a name irrespective of the language. This letter is used. For Gandhi Ji, this GA, this letter is used. Then the G, GH, GE, G, this letter is used. Okay, this letter is similar letter, one the also will come. Only difference between this and the will be, here the top line will be there for the entirety. But in case of the fourth the, top line will come only on the vertical line. It will not touch there. That is a major difference. And this is Nga. Nga. Okay, J-N-A, I have written. Nga, Angam, Angur. Okay, Ing, second letter is there. Angam, Pangu. Right? Changu. Sangu children, shell, conch shell. Changu. So sing. In English, if you have to use the word sing, the ing, that ng is coming in singing the song. So that letter is this. Okay. Now curse is over. Then coming to cha. This letter is cha. Channal. Chartiram. Okay. Channa. Chair. Chair in Hindi, English we say chair. For that pronunciation, what is coming? That is CA. Okay. Then the next letter cha. Like that, we'll have to put little extra force. Then this letter. Here also you have to note down. This top line will not come for the full length. It will come only on this small line only, vertical line only. Not on this portion, it will not come. Then the ja is jalebi, jamun, jamin, like that. This JA sound. Okay, this is the third letter. You'll have to write like this. You will start from here. Don't move so much, Prasanna. Okay, like this. டாட் போனாதான் சார் தெரியுது. ஏன்னா அந்த பையன் சொன்னா எடுத்துருவானே, நேத்துல டாட் போட்டு எடுத்தானே. Please take out. ஹலோ பிரசன்னா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க அந்த வீடியோல பண்ண மாதிரி இதுல வந்து இது எனேபிள் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க ப்ரோ. சோ அதுதான் ஆப்ஷன். என்னால இங்க அவரை ட்ராக் பண்ண முடியல யார் பண்ணாங்கன்னு. அந்த அனோட்டேஷன் ஸ்டாப் பண்ணாங்களா, அதே மாதிரி பண்ணுங்க. But tracing on the, you just Vignesh, you just do some R&D, you will be able to find out how to trace. Okay. இப்ப ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? At least for tomorrow. இப்போ ஸ்கிரீன் தெரியல. இப்போ வந்து இல்ல தெரியல bro. மீன்ஸ் ஸ்கிரீன் வந்து அந்த இல்ல எழுத்துக்கள் தெரியுதா bro? இல்ல bro தெரியல bro. ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஓகே, ஒரே நிமிஷம் bro. இப்போ ஓகே bro? ரைட். ஓகே. அதே மாதிரி எனேபிள் பண்ணி விட்டுருங்க bro. அந்த மோர் ஆப்ஷன்ல இருக்கும் பாருங்க. ஷார்ட் ஸ்கிரீனிங். அலோ பார்ட்டிசிபென்ட் அலோ இப்போதான் அலோ பண்ணிருக்க மாதிரி இருக்கு.
ஓகே ஓகே ப்ரோ, அப்ப கண்டினியூ பண்ணுங்க. பண்ணவா? ஓகே ஓகே சார் கண்டினியூ பண்ணுங்க சார். Okay, children, do not write on the screen. You write on your own paper and notebook. Okay? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் வேற கை வைக்காம ட்ரை பண்ணீங்கனாலே எல்லாம் சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay? ஓகே. Okay, now cha, cha, ja. This is again little bit more. Ja. Okay, this is nya, jnanam. That word is, jnan. Jnana yog, jnanam, jnani. So that nya. Then the letter comes tha. This is in Tamil tha. In English ta. Tha as well as tha. We cannot write a differentiated word in English. So I am pronouncing. You kindly note down. This is tha. This is tha. 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 Then this is da. Da is soft sound. You have to say da. Padam. Padam சொல்றோம் இல்லையா, அப்போ வந்து அதில் பட்டம்னு சொல்ல மாட்டோம். படம். இது வந்து இந்த பட்டம். In Tamil பட்டம். Like that we will say சட்டம். Padam, pattam, sadam, sattam. Padam, soft hour. That is da. Then this is more soft. The. Then this is na. Na, many people wanted what is the difference. This is Tamil தெரிஞ்சவங்களுக்கு மூன்று சுழி na இருக்கு இல்லையா, பணம். That na. This is வந்து ரெண்டு சுழி na. ரெண்டு சுழி na வந்து என்ன சொல்லலாம், இது வந்து பணம், அண்ணன், அண்ணி. na வந்து என்னதுல வருது, நஞ்சி, நன்று, அந்த ந. ஈவன் நகம், அந்த நகும் இதே தான், நகம். ஓகே, இது ரெண்டு சுழி ந அல்லது அந்த நகம்குள்ள ந. அந்த ந வந்து இது ஸ்மால் லெட்டர். திஸ் லெட்டர் இஸ் ஃபார் மை நேம் ஆல்சோ பாண்டியன். That in is coming this letter only. This half of that only will come to for my name also. Na. Na is the மூன்று சுழி ந. This is ரெண்டு சுழி ந. ந அப்படின்னு சாப்பிட்டா சொல்லணும். இது வந்து ந இன்னும் அழுத்தி சொல்லணும். விண்ணை. ஓகே, clear? So now tha. Let us move to tha. Slightly move it up, Prasanna. Prasanna? Yes, sir. Yeah. Vignesh, somebody has given you suggestion how to trace. In the chat box, you can just have a look at it. And this is tha. Okay. Tha. Then this is tha. Tha is we'll have to little force. This is normally tha. தண்ணீர், அந்த த. இது வந்து அதை விட அழுத்தி சொல்ல வேண்டிய த. தமிழ்ல வந்து அந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுல ஒரே த வச்சிருக்கிறோம். பஸ் 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 enough enough. பஸ் மீன்ஸ் enough. Okay, sufficient. Like this is the. The is தரணி. தரணினா பூமி. அதுக்கு வந்து இந்த த. This is the. தனலட்சுமி இருக்குல்ல, தனம், பணம். அதுக்குள்ள இந்த நாலாவது த யூஸ் பண்ணணும். தனலட்சுமி, தன், பணம். தானியங்கள். That is our what is that, cereals and all those things we say, no, dhaniyam. Then this na already I explained to you. Then this is pa, normal pa, Pandian. That pa is this pa only. Then this we'll have to add one more line, that is pa. This is pa. Then this is philosophy. When we say f sound is coming, philosophy, mphil, and we write phil, but we call it as mphil. Philosophy, philosophy, philosophy. Sound is fa sound, and actually pa, pha, like ta, tha, da, tha, dha. The same way pa, pha, but pha has to be pronounced as fa. Fa. Okay, sir. Fa and fa. Then this is Okay, sir. ball. This is ball. That ba. Okay. Okay, sir. Then ba. This is b. Okay, sir. Ba. Balu, Bharati, Bharatiyar இருக்கும்ல, அந்த பாரதிக்கு this ba is good for ba. Bharatiyar, Bharati. Bharat, Indian country, we call it as Bharat. That also this ba is used. Then this letter is ma. Ma. Mummy. We are using a mummy. Ma. Mummy, mother. Mummy. Man. All these things, this ma. Yeah, please raise the screen. Next line, please. அடுத்து இயர் லவ் கொஞ்சம் ஹைட் பண்ணி. This is year. இந்த ப வந்து விளையாம போட்டிருப்போம், இல்லை ஸ்ட்ரைட்டா இல்லை ஒரு கப் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா. இது வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி நம்ம வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பீகாக் வரையணும், அந்த மாதிரி ஒரு பேர்டு வரையணும், நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி இந்த யோக்கு வந்து ஒரு வளைஞ்சி போடணும். வளைஞ்சி போட்டு இப்படி இப்படி கொண்டு வந்து ஒரு பேர்டு நெக் மாதிரி போட்டு கொண்டு வந்தோம்னா that become year. ஒய்ஏ
யார்னு கேக்குறோம் in Tamil யா. Okay, in English if I have to give yawn, Y-A-W-N, yawn, yacht, that ya. Then this is ra, R-A-Ra, rupee. Indian rupee symbol also, if many of you would have seen this ra, then one in the center, one line, if you heard that, that is Indian rupee symbol. Many of you would have seen in the new currency note, புதிய ரூபாய் நோட்டுகளில் பார்த்திருப்பீங்க, டாலர் சிம்பிள் மாதிரி நமக்கு ருபி சிம்பிள். அது ஒரு கண்டுபிடிச்சது கூட ஒரு தமிழ்காரர், உதயகுமார் or somebody, ஒரு தமிழ்காரர் தான் இந்த சிம்பிள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்து ஒரு நல்ல பரிசு தொகை பெற்றிருக்காரு, லட்சக்கணக்கில் 5 லட்சம். ஓகே, தட் இஸ் ர. தென் ல, அகைன் ல, எஸ்.எல். பாண்டியன். ஓகே, லிங்க பாண்டியன், ல ல. ஓகே, எல்ஏ. தென் திஸ் இஸ் வ, வரலட்சுமி. The first letter is வ. VA in English, in Tamil வ. Then this letter, 4 letters are little different. நம்ம வந்து தமிழ்ல வந்து இந்த லெட்டர்ஸ் கிடையாது. We used to say this is from Sanskritized words or letters, சமஸ்கிருத வார்த்தைகள் அல்லது வட மொழி சொல் அப்படின்னு சொல்லுவோம், வடமொழி எழுத்துக்கள்னு. This is for சங்கர். சங்கர்னு சொன்னா நம்ம தமிழ்ல வந்து நம்ம சங்கர்னு சொல்லுவோம். பட் வந்து நம்ம நார்த் இந்தியன்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க சங்கர்னா, சங்கர் பகவான், சங்கர் மகாதேவன், அதெல்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஷே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம 21 எப்படி கலக்கில எழுதுவோம்ல 21, இதை we also call it as 21 ஷே also we can say. Okay, just 21 put at the top. This is Shankar Shah. This is Pushpam, Pushpa. Okay, that Shah is second Shah. Pa you will have to write and one put a cross line from this corner to this corner. It becomes Shah. Shah for Pushpam, Pushpa. Don't silent. This is Sa, is a V's, this like this. We can put this one line and then this. This is Sa. Sa is Sarpam, வேற என்னது வருது, சரஸ்வதி, அதுக்கெல்லாம் இந்த ச யூஸ் பண்ணுவோம். ச, எஸ்ஏ, சிம்பிள் ச அப்படின்னு சாஃப்டா சொல்றது. அப்புறம் இது ஹ, ஹரிஷ்சந்திரா, ஹரிஹரன், அதுக்கெல்லாம் வரக்கூடியது ஹ. இது வந்து இந்த லெட்டர் வந்து எப்படின்னா மேல வந்து ஒரு சின்ன எழுத்து வந்து இந்த எஸ்ல வந்து பாதியில நிப்பாட்டிடணும், நிப்பாட்டி திருப்பி மேல கொண்டு போய் ஒரு சி மாதிரி ஒரு லெட்டர் போட்டோம்னா this becomes ha. Send this in WhatsApp. Yes, sure, I'll send Nandini. WhatsApp group I'll post it. H-A, ha, and Hariharan, Harishchandra. So these are all the letters. Then 4 mixed letters are the Shra, Iksha, and all those things we will learn tomorrow. So now what is the time now? 5 o'clock. We have 5 o'clock. So what we will do, since we started about 10 minutes late, we will take about 10 minutes more. And now you can stop sharing the screen. I will post that in the letter. Yes, please. Panda sir, group la panda. Pantikla, very good. So WhatsApp group link பண்ணிடுங்க. WhatsApp la sir panda. Pantikla. Okay, now you come to the normal screen. panda sir. Screen share. எடுத்துறேன் sir, screen share cut ஆயிடுச்சுல. Okay, now it's fine. So now I'll show my video also. Start my video. Okay. So now what we have learned, yesterday we have learned the vowels. Sir, 5 o'clock ஆயிடுச்சு. 5 o'clock ஆயிடுச்சு. நம்ம 4:10 தான் ஸ்டார்ட் பண்ணோம். 5:10, 10:15 வரைக்கும் வச்சிருப்போம். சரியா? So that ஏன்னா கொஞ்சம் வேர்ட்ஸும் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வச்சிருக்கோம், 30 நாள் வச்சிருக்கிறோம். 30 நாள்ல வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் படிக்கிறதுக்கு 30 நாள் படிக்கிறதுக்காக வேண்டி ஒரே இதுல வேர்ட்ஸ், சென்டென்சஸ், ஸ்பீக்கிங் எல்லாமே வந்து சேர்ந்து படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸி. சரியா? அதுக்கப்புறம் வந்து I also want to ask you some questions also. So give me little more time today, then we can do a little better. Okay? So now I'll go. Yeah. So now I'll go back to yesterday for the newcomers, for the benefit of newcomers. Yesterday some words we learned. So these are the words yesterday. Book, kitab. Oh, varliya. One minute. Screen share avula sir. Yeah, sure. I understood. Now is the screen sharing is coming? coming. sir வருது சார். மேல நீங்க ஆப்ஷன்ல போய்ட்டு அந்த இது பண்ணிருங்க சார். இப்போ வந்து கரெக்ட்டா வருதா? இல்ல பரவாயில்லை வருது சார். இல்ல மறந்துட்டாங்க பார்க்கலாம். ஓகே, புக் வந்து கிதாப், டேபிள் வந்து சரி. எங்க மேல எங்க ஆப்ஷன்ல போணும்? மேல வியூ ஆப்ஷன்ஸ் இருக்குல சார், அதுல போங்க சார். Sir, anyone is writing, sir. Yeah, I know. View options. 1 second. சொல்லுமா. அந்த மோர்ல வருதா?
மோர்ல போய் ஆப்ஷன்ஸ் ஸ்டாப் ரெக்கார்டிங் பாஸ் ரெக்கார்டிங் டிசேபிள் பார்ட்டிசிபேட் எஸ் டன் ஓகே ஸோ புக் இஸ் கிதாப் யாரும் டேபிள் scribble இஸ் பண்றாங்க டேபிள் சார். இல்ல இது பண்ண மாட்டாங்க நல்ல பையங்களாயிட்டாங்க இப்போ சேர்னா குர்சி ஓகே ப்ரொனன்சியேஷன் மட்டும் நோட் பண்ணுங்க all of you please note down the pronunciation in Hindi what I'm saying. I have written in the English letters only because you all are yet to learn one more type of letters, that is vowel, consonants and combined letters we have to learn tomorrow. Then you will be able to write in Hindi letters. கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுருங்க எல்லாரும். Sir, your sound is coming, sir. மியூட் பண்ணுங்க, எல்லாரும் மியூட் பண்ணுங்க. All of you kindly mute yourself. மியூட் தான் இருக்கு. மியூட் you can just சார் உங்களால everybody. மியூட் போட இல்ல சார் உங்களால மியூட் போட முடியும் சார். அவங்க எல்லாரும் மியூட் போடலாம் சார். நீங்க போடுங்க. மியூட் ஆல் போடுவா. நான் மியூட் பண்ணிதான் சார் இருக்கேன். பட் ஆனா அவங்க அன்மியூட் பண்ணிக்கிறாங்க. பட் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க சார். நான் மியூட் பண்ணிக்கிறேன். விக்னேஷ் அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து allow the participants and not allow the participants ஒன்னு இருக்கு. அதுல you put not allow the participants. அது ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதுல. மியூட் ஆல் போடுறதுல மெதுவா பண்ணுங்க, மியூட் ஆல் பண்ணுங்க. அதுல வந்து அந்த டிக் பாக்ஸ் எடுத்து எனக்கு மட்டும் அன்மியூட் பண்ணுங்க அப்புறம். அன்மியூட் சார் பண்ணிட்டேன் சார். ரெண்டுல வெரி குட். ஓகே. இப்போ வந்து புக் வந்து கிதாப், டேபிள் வந்து மேஜ், சேர் வந்து குர்சி, பென் வந்து கலம், ஐ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மைண்ட் மைண்ட். அதாவது மை இன்னு சொல்லக்கூடாது, மை இங்கும் சொல்லக்கூடாது, ரெண்டுக்கும் மத்தியா இங்க் ஆர் in between you have to say மை. Then we have to say hum, ha im hum. You singular or younger people, tum, or many people, many children are with respect, single person with respect, aap, நீங்கள். He she it is wah. Then there is also yeh is also there, we'll learn later. They means way. This is all yesterday's revision. Now today's new words, please note down and write down in your books. Okay. Village, that is gaon, gaon. Okay, those who know about Bombay, there are certain places like Goregaon, like that, Madgaon, like that, so many places are called. நம்ம ஊர்ல புறம் இருக்குல்ல, சாயர்புரம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. புறம், ஊர், புத்தூர், நல்லூர் அந்த மாதிரி சொல்ற மாதிரி gaon is village. Then शहर, Madras is a city. Madras एक शहर है. Shahar, sha, ha, ra. Because now you have learnt all these letters. These all the three letters you can write in Hindi also. Sha, ha, ha you have learnt. Ra you have learnt. Sha, ha, ra. Shahar. The 21 sha I said no. You can put 21 sha, then the ha, then ra. Shahar. So this will be homework. Shahar you have to write in your homework. Then the next one is for school. Patshala. Pat is the lesson. Patshala is a school, and in Hindi also, like Tamil also nowadays we tell school. Same way in Hindi also people say school also. They write in school also. Only Kudam in Tamil. Then daftar, those who are going to office. I think office I missed out one F. Office or aluvalagam, we have to say in Hindi daftar. The, if, the, ra. I think with all these things, I think we can write in Hindi also. Maybe I'll post it in Hindi in the WhatsApp. Okay, daftar. The next one is khana. Khana is food also. Khana is to eat also. Khana, khayenge. Khana is food. Khayenge is I'll eat or we will eat. Then seekna. You are all doing now studying, right? Padital. So aap log seek rahe hain. What are you doing? You are learning. Padna. Padna is to read or learn. Then Padana. Padna is learn or read. Padana is to make you learn or make you read or to teach or capital. Likhna is to write. Likhna is the root verb, but we'll have to usage. I will explain to you in grammar properly in the coming days. To write or to எழுதுதல். Hansna, சிரிக்கிறது. I think I made a small error. H-A-N, yes, it's okay. Hansna. Hansna, to laugh or சிரித்தல். These are the words you can note down and try to learn. Now, two more conversations.
சார் ஒரு மேல போறோம் சார், எழுதிட்டு இருக்கேன் சார். அது எழுதிட்டு இருக்கீங்களா? இன்னும் வேணுமா? ஆமா சார். ஓகே, just 2 minutes. யா Thank you sir. யா சார் அந்த ஸ்டடிக்கு அப்புறமா டு லேர்ன் சொன்னீங்களா சார், அதுல இருந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? see padna pa da, the fourth da, முதல்ல pa, first pa, then the fourth da, if you are writing pa da, pad, that is to learn or read. Pado, if you say somebody pado means you read, you learn. Then படித்தல் அல்லது வாசித்தல் ரெண்டுக்குமே. அப்புறம் படானா, அதே இதுல வந்து ஆக்கு பதிலா ஆ ஆக்கிடுவாங்க, டாக்கு பதிலா டா, ப டா நா, to teach. You are reading, I am teaching. So पढ़ाना, मैं पढ़ाता हूँ, आप पढ़ रहे हो, आप पढ़ते हो, मैं पढ़ाता हूँ. To teach or capital. Then लिखना, ली इक ना, लिखना is to write. Then हंसना, हंसना, ह ing is ना, हंसना. That is ஹங்ஸ் சொல்றோம்ல, அந்த அன்னப்பறவைக்கு சொல்லுவாங்க ஹன்ஸ். பவன் ஹன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பவன் ஹன்ஸ்ங்கிறது வந்து அந்த ஹெலிகாப்டருக்குலாம் வந்து ஓடுறது. ஸோ அந்த மாதிரி டு லாஃப், ஹா ஹா ஹான்னு சிரிக்கிறது இல்லை, வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு பேரு ஹன்ஸ்னா. கிளியரா சொல்லாம அடுத்ததுக்கு? இது வந்து ரிவிஷன். எஸ்டர்டே வாட் எவர் வி டாட் ஃபார் த நியூ கமர்ஸ் பெனிஃபிட், ஃபியூ கான்வர்சேஷன். வாட் இஸ் யுவர் நேம்? आपका नाम क्या है? आपका means your, नाम is name, क्या means what, I means is. What is your name? You have to ask आपका नाम क्या है? Sir? Yes sir. Sir, நீங்க வந்து இதெல்லாம் சார் இது நீங்க வந்து வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்றீங்களா? See, வாட்ஸ்அப்ல I can post, but I would, அது படிச்சோன்னா என்னன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோன்னா நீங்க அதை பார்த்து எழுதி ஞாபகம் வைக்கணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்களே எழுதி நீங்களே படிச்சீங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாக வரும். அதனால தான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றதோ அது ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் அதில் வந்து ஒரு டெண்டன்சி இருக்கும், அதான் வாட்ஸ்அப்ல இருக்கு, நாளைக்கு படிக்கலாமே, அப்புறம் பார்த்துக்கலாமே, இதில் என்ன எழுதுருக்கு அப்படின்னு ஒரு லீனியன்சி வரும். அதனால அட்லீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் 4-5 days நான் இது எல்லாமே அப்புறம் நீங்கள் நல்லா எக்ஸ்பர்ட் ஆன பிறகு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்களாவே எழுதி, நீங்களாவே கொஞ்சம் சிரமப்பட்டு எழுதி, சிரமப்பட்டு படிச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனசுல ஊன்றி பதியும். தட் இஸ் மை இன்டென்ஷன், எஸ்பெஷலி ஸ்மால் கிட்ஸ். ஓகே, அதனால தான் சொல்றேன். What is your name? आपका नाम क्या है? आपका your नाम name, क्या what, hi is. My name is Krishna. My name is G.R. Haripriya. My name is Prasanna Balaji. Okay. My name is Rona. My name is Shraddha. My name is Varalakshmi. My name is Rajalakshmi. My name is Naveen. Okay. Naveen Saini. So like that you can tell your name. Then मेरा नाम कृष्णा है, मेरा नाम नवीन है, मेरा नाम प्रसन्ना है, मेरा नाम बालाजी है. Next one I explained yesterday. For full stop in Hindi we have to draw a line like I or L. It should not be the full stop, not a dot. Then how are you? You have to ask आप कैसे हैं? आप कैसे हैं? It is for the male. For the female we have to say आप कैसी हैं. आप कैसे is for male. कैसी is for female. I am fine. मैं अच्छा हूँ is for male. मैं अच्छी हूँ is for female. मैं ठीक हूँ, I am okay. मैं ठीक हूँ is for both male and female, it is same. Okay. मैं ठीक हूँ, मैं अच्छा हूँ, मैं अच्छी हूँ. So this is yesterday's revision. Today's new sentences. आप क्या पढ़ रहे हैं? What are you studying? நீங்கள் என்ன படிக்கிறீங்க? Up means you with respect, or you plural. Kya means what? We have learned yesterday. Pad is learned. You just now you said no PADH I have to write. I think I have written PAD. I have to write as PADH. Okay, Varalakshmi, you are raising hand. I will just complete in another few minutes and then. No sir, no sir. By mistakenly I raised my hand. Okay, no issues. You continue. What is learned? Okay, learned, read. So indicates रहे वर्ड இருக்குல, पढ़ रहे हैं. This रहे is for continuous tense. पढ़ते हो ना कि normal present tense. पढ़ रहे हैं means present continuous tense. நான் படித்து கொண்டு இருக்கிறேன், அந்த கொண்டுங்கிற வேர்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் रहे. Then है is are. You are all studying what? आप क्या पढ़ रहे हैं? Then answer is हम हिंदी सीख रहे हैं. हम we हिंदी language. Seek is to learn or to study. Rahe is
continuous sentence. And hai is are, we are studying Hindi. Okay, we are studying Hindi. நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம். मैं हिंदी पढ़ रहा हूँ. Suppose ஒரு single person சொல்றோம் வச்சுங்க. I. Suppose Arulnidhi wants to say something, then he will say I am learning Hindi. Arulnidhi will say मैं हिंदी पढ़ रहा हूँ. And if Varalakshmi will say she is a girl or female, so she will say I am learning Hindi in Hindi. How she will say मैं हिंदी पढ़ रही हूँ. அங்க ரஹா அருள்நிதி சொல்றத வந்து வரலட்சுமி வந்து ரஹின்னு சொல்லுவாங்க. மை ஹிந்தி பढ़ रही हूँ அப்படின்னு சொல்றது ஃபீமேல். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்மால் சென்டென்सेस 2 or 3 sentences we have written about studying. आप क्या पढ़ रहे हैं? हम हिंदी पढ़ रहे हैं, हम हिंदी सीख रहे हैं. तुम क्या पढ़ रहे हो? मैं हिंदी पढ़ रहा हूँ, मैं हिंदी सीख रहा हूँ. Okay, now alphabets already we have seen. சார் அந்த மேல போங்க சார், ஒரே நிமிஷம் அதை எழுதிக்கிறேன். Okay. Yes. So we have not overshot so much because we started 4:10. Now 6 minutes we have overshot, 5:10 plus, and we are coming near ending. Sir, one question. I will share various things. For example, today I shared the numbers. Though we have not conducted in the class, I have, for the self-study, it will be useful. I have put on the WhatsApp. Even all the alphabets I have posted on the WhatsApp. Okay, even consonants I have posted, and I can repost because of the newcomers. But the certain things I will keep posting. Don't worry, and nothing secret about this. This will be made available in the days to come for everybody, probably in the YouTube or Facebook. So absolutely no worries for sharing anything. There is no copyright or anything like that. You all can use freely. And but I want all of you to read, write, practice, remember, recollect, and rewrite. Okay, that is my intention. So more you practice, more you read. In fact, you have to all become like the children of the first standard, second standard children. Then you will enjoy more and more. Shall I move to the next page? Yes, sir, sure, sir. Okay, this is nothing here. Oh, 1 minute, sir. 1 minute, sir. Last line I have to write, sir. No 1 minute. Yeah. Yes. Question I will give you. And in fact, I will ask some 3-4 questions. I will ask so who are all telling them rapid fire test. Okay. Okay, sir. Yeah, it's okay. So I think it's done. This is done. This is what homework. This is very important. Please note down all of you homework. Write all 13 vowels. Write all the consonants. Write any 5 sentences using English or Tamil letters. Okay, because I have not explained to you, right? Because we have not completed all the letters, so I am not asking you to write the sentence in Hindi itself. Hindi sentences to be written in English. Means मैं पढ़ रहा हूँ, मैं लिख रहा हूँ, मैं whatever we have learned, out of that 5 sentences you have to write. 5 Hindi sentences. So first one is 13 letters, then the consonants, then Hindi 5 sentences each one of you. You create your own sentence. Need not copy what I have written. From that, say instead of my, you can use tum, aap, hum. These words, you change those words, and then whatever words I have written, likhna hai, seekhna hai, padhna hai, padhana hai. Using all those words, whatever those words, you write on your own sentence. 5 sentences you write, and all of you are free to post in our group. Homework can be posted in the WhatsApp group. Once we are all through in Hindi letters, including mixed letters, then we will switch to the Hindi words. Okay. So this is homework. Everybody has noted down homework. 3 things are there: writing vowel, writing consonant, writing 5 sentences. Okay, simple. This is my name and number and all this thing. WhatsApp. Anyhow, I am in the group, so you need not worry about it. And before we now I will ask you the. Sir, yes, 3 or 4 questions will take. 3 or 4 questions. Sir. Yes. Sir. Yeah, tell me who wants to speak. Sir. Who is this? Sir, your number. Yeah, number அதுல இருக்குது. அதுல நம்ம குரூப்லயே இருக்குது, பாத்துக்கலாம். நான் போஸ்ட் பண்றதை பாத்துக்கோங்க. அதுலயே நம்பர். Okay. Okay, now Jayanti Umapati, you want to ask some question? Yes, sir. Sir, dhanyavad, sir. Dhanyavad. See, now I want to ask you 3-4 questions, so please wait. Okay.
Please wait for 4-5 questions. I'll ask before you all or anybody wants to ask question. Jayanti, Umapati, you can unmute, I guess. Sir. Yeah, you unmuted. Jayanti, question. Sir. Yeah. சார் இப்போ நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் क्वेश्चन கேட்கணும்னா அனிமல்ஸ்க்கு நம்ம எப்படி சார் கேட்கணும்? டாக் அல்லது அந்த மாதிரி கேக்குறதாவா? குத்தா குத்தா அது வந்து டாக் இஸ் ட்ரிங்கிங் மில்க் அப்படி. ஓகே. दूध उसके लिए दूध पीता है पीती है அந்த ஹிந்தில வந்து எல்லாத்துக்குமே ஃபெமினைன் ஜெண்டர் அண்ட் masculine gender இருக்கு including living non living everything. So accordingly we'll have to suppose Billy is a female, we'll have to use Billy दूध पीती है, like that we'll have to say. Whereas kutta खाना खाता है ன்னு சொல்லணும். Okay, so we will cover it later. Okay, and now whatever doubts are there in today's class or yesterday's class you can ask anybody. Otherwise I want to ask you some 3-4 questions to all of you. You can raise the hand and immediately your name will appear on the top, then we will unmute and we'll ask you. Okay, now you tell me what is the word for chair? Narkali. What is the Hindi word? Yeah, tell me. Raise the hand. Okay, sir. Hindi. What is the word? Yes, Madan Raj. Kushi, sir. What is the word? Kunchi. Sir, kursi. Kursi is correct. Yes. Kursi. Okay. Kursi. Perfect. Sir, Perfect. Sir, what Kursi. question Okay. you asked, sir? I My don't question hear was- that. Okay, my question was, sir. what is the Hindi word for chair? CHAIR, Kursi. chair in English. Kursi. Okay. Kursi. Okay. Chair. Kursi, you are told. And now somebody is. What about what is the word for table? Mage. Mage. Okay. What is the word for? What is the word for pen? Pen. Kalam. Very good. What is the word for we? We are all together. No, we. What is the word for we? W-E-B. Nangai, nam. Very good. Okay, all of you are good. So please do your homework and let us meet tomorrow evening 4 o'clock. To all the participants, all the hosts, all those co-hosts, everybody who has helped. Okay, all amazing human beings. Thank you so much. Thank you for your knowledge, sir. Thank you. Welcome. All of Thank you, sir. धन्यवाद सर. Thank you for the knowledge. धन्यवाद जी. धन्यवाद जी. All the best. Thank you. Dhanyavad. धन्यवाद sir. Yes. Dhanyavad. धन्यवाद sir. धन्यवाद. Bye sir. Dhanyavad, Jonathan. धन्यवाद सर. Yes, धन्यवाद. Bye धन्यवाद, Jay Krish. Thank you. Yes, thank you, Madan Raj. Thank you sir. Bye, Selvi. Sir, धन्यवाद sir. Zarina, धन्यवाद. धन्यवाद sir. Arundhati, धन्यवाद. Sir, धन्यवाद means thank you, sir. Thank you. Dhanyavad is thank you, Prasanna. Okay, sir. Thank you, sir. Thank you. Bye. Bye, sir. Yes. धन्यवाद सर. Arundhati, धन्यवाद सर. धन्यवाद. Bye sir. Bye. धन्यवाद सर. Yes. धन्यवाद. धन्यवाद sir. धन्यवाद. Thank you sir. Thank you. धन्यवाद, Zarina. Thank you, sir. Thank you. Honor 7C. Sir, my name is R. Banasir Beham sir. What's your name? R. Banasir Beham sir. Banasir. Okay, R. Banasir Zarina, Begum. sir. Okay, Zarina R like that is displayed, so I thought it. Okay, Banasir Begum. Okay. Sukriya is also equivalent to Dhanyavad. Yes, Nandini. Nandini, hope that whatever I told in English you could understand. Yes, Shravan. धन्यवाद sir. Dhanyavad, Shravan. See, there is an option. Dhanyavad. See, you can all rename yourself. Your Galaxy and all those things are coming. You can put your name. Tomorrow you can put your name. Okay. Sir, Shukriya and what does it mean, sir? That is also Dhanyavad, equivalent to Dhanyavad. Sukriya is more colloquial and informal, and Dhanyavad is more formal
and more proper. Shukriya is Shukriya like that. Thanks like that. Okay, sir. Okay, sir. Yeah, but it can be used. Both can be used. Okay, sir. Yes. Yes, I think almost everybody left. Now, Vignesh, we can conclude the meeting. And Yes, sir. Vignesh, Prasanna, Sir. anybody? Sir, by the way, ஒரு டவுட் சார், நாளைக்கு கிளாஸ் இருக்கா சார்? நம்ம நாளைக்கு வச்சிருப்போமே. நம்ம கிளாஸ் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா after 6 days we'll have the break னு பாக்குறேன். ஓகே சார். நான் ஓகே சார். நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா எனக்கு மண்டே டு ஃப்ரைடேல வந்து ஏதாவது ஒரு நாள் நம்ம விட்டுட்டு சாட்டர்டே சண்டே கம்பல்சரி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எல்லாருமே we have started on Friday, so I was thinking that it will end on Thursday. So Wednesday it will become 6th day, Thursday it will become 7th day. So Thursday we will leave 1 day break. அது மாதிரி தான் சார். ஏன்னா சாட்டர்டே சண்டே கம்பல்சரி வச்சா ஈஸியா இருக்கும். ஏன்னா சண்டே அன்னைக்கு இன்னும் செஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும் சார். Sunday extend பண்ணலாம். See, I am okay with this 1.5 hours also we can keep if everybody is comfortable. ஓகே சார். ஏதாவது டெஸ்ட் மாதிரி வைக்கிறதா இருந்தா கூட வைக்கலாம் சார். பேசிக் ஓரளவு அதனால சோ இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 4-5 क्वेश्चन கேட்டல. இப்போ அதே இத வந்து நம்ம டெஸ்ட் மாதிரி கூட ஆன்லைன் டெஸ்ட் வச்சு நீங்க வந்து எழுதி போஸ்ட் பண்ணுங்க கூட சொல்லலாம். ஓகே சார். சோ வீக்லி டெஸ்ட் அந்த மாதிரி வைக்கலாம். ஓகே சார். Sunday வந்து Sunday is better. Nandini, what she is saying? Better for holiday or better for working day? I don't know. Nandini, you can just unmute and speak. Okay, Balaji, is it okay if you Prasanna, right? சொல்லுங்க சார். அதாவது Thursday நம்ம ஹாலிடே விடுவோமா? விடலாம் சார். அதுதான் எனக்கும் நானும் யோசிச்சேன். அது மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே. சோ ஏன்னா சண்டே அன்னைக்கு பசங்க கொஞ்சம் இதுவா இருக்கும், ஜாலியா இருக்கும், சுட்டித்தனமா இருக்கும்போது இன்னும் நல்லா கத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அது. Absolutely good. So Sunday எனக்கு Monday to Friday விட Saturday Sundays உட்காரும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா எனக்கு வொர்க் இல்ல எனக்கு. So then we will do one thing. We will make it. Sir, நானா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். because எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் காலேஜ்ல வைப்பாங்க. சோ அதே மாதிரி Saturday Sunday அப்படினும்போது எங்களுக்கும் ஃப்ரீயா இருக்கும். சோ நாங்களும் ஃப்ரீயாவே. Good. Very good. Then Saturday Sunday we will make it a 1.5 hour session. Yes, and these days rest of the day 1 hour 10 minutes இந்த மாதிரி இப்போ போகுது இல்லையா? 1 hour 10 minutes to 15 minutes அந்த மாதிரி. By the way, ஒரே ஒரு சஜஷன் நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்க. என்னன்னா நாளைக்கு by 1.5 hours செஷன்னா நம்ம 1 hour and 15 minutes வந்து செஷன் கொடுத்துட்டு லாஸ்ட் 15 minutes வந்து we can ask questions. வெறும் questions மட்டுமே. எல்லாரும் மியூட் பண்ணிட்டு சோ உங்களை ஹோஸ்டா போட்ட அப்புறம் நீங்க யாரை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கணுமோ அவங்கள கேட்கலாம் சார் நீங்க. ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணலாம்? क्वेश्चन பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுவோம். அதுல வந்து பிக் அப் பண்ணி கேட்கலாம். ஆமா, ரேண்டமா கேட்க ஆரம்பிச்சா it will be fine சார். ஏன்னா நம்ம எல்லாரும் கேக்கும்போது it is not clear இல்ல. ஆமா. ஓகே சார். இன்னும் கேளு. எஸ் சார். ஓகே சார். எண்ட் பண்ணிக்கலாமா? சார் பண்ணிக்கலாம். So Vignesh, thank you so much. Prasanna, thank you so much. Wonderful everybody. Vignesh, நான் ஒரே ஒரு விஷயம்னா நான் வந்து Saturday Sundays வந்து உங்க கூட நான் கோர்ஸ் பண்ண முடியும் என்னால. சூப்பர். no problem. ஓகே நான் Saturday Sundays வந்து நான் இந்த செஷன்ல கோர்ஸ் பண்றேன். இந்த நாள் வந்து Monday to Friday எனக்கு வொர்க் இருக்கறனால அந்த டைம்ல நீங்க ஹோஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா ஓகே எனக்கு. இது டெய்லி இதே டைம்னா 5 o'clock மேல தான் என்னால நார்மலா ஹோஸ்ட் பண்ண முடியும். பட் பரவாயில்ல, ஹோஸ்டிங்க்கு நாங்க ஆளுங்க வச்சிருக்கோம். we can manage it. Okay, see if the hosting whoever is doing, if they are able to share the screen, எனக்கு வந்து hands free இருந்தாக்கி my concentration will not be on the சார் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல முன்னாடி அனுப்பிட்டீங்கன்னா I can easily ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் வந்து இதுல இருக்கும் சார். எனக்கு வாட்ஸ்அப் வெப்ல வச்சிருப்பேன் நான் அப்பவே லேப்டாப்ல. ஓகே ஈஸியா இருக்கும். நான் எப்பவே பண்ணிடுவேன் ஸ்ட்ரைட்டாவே. ஓகே that will be fine. Okay sir. Bye. You can end the matter. அப்படி Monday to Friday நான் ஹோஸ்ட் பண்ணனும்னா கூட எனக்கு 4 to 4:45 வரைக்கும் நான் ஹோஸ்ட் பண்ணுவேனா? ஓகே ப்ரோ. உங்க நம்பர் கொடுத்துட்டீங்க. உங்க நம்பர் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ரோ நீங்க 21 டேஸ்ல இருக்கீங்கல்ல? 20 டேஸ்ல இல்ல ப்ரோ, நான் இல்ல நினைக்கிறேன். இல்ல இந்த LTLC ல இருக்காரு விக்னேஷ் வந்து. ஓகே நீங்க சூப்பரா இருக்கீங்களா உங்களுக்கு? இல்ல விக்னேஷ் நான் நம்பர் கொடுத்துறேன். விக்னேஷ்க்கு நான் கொடுங்க நம்பர் கொடுக்குறேன். ஓகே thank you sir. Okay Vignesh, I have both your numbers, so I will send you. Okay, okay sir. Vignesh and Vignesh number to Prasanna.
சார் ஒரே விஷயம் சார், இது வந்து நம்ம ஹோஸ்ட் பண்றதுக்கு தனியா ஒரு டீம் மட்டும் தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிக்கலாம் சார். ஐ மீன் ஃபார் இந்த ஹிந்தி குரூப்புக்கு மட்டுமே. அந்த பேக்ரவுண்ட் குரூப்ல எடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இருப்பாங்கல்ல அதுல டோட்டலா ஓவரால் எல்லாரும் இருப்பாங்க. ஹோஸ்டிங் வந்து ஹோஸ்டிங் வந்து 4-5 people are there. இப்போ இது வந்து டெய்லி செஷன் இருக்கு இல்லையா, அதனால யாராவது somebody or 1 or 2 people வந்து கண்டினியூட்டி இருந்தா வந்து over a period of time we'll come to know all the people. Suppose if Vignesh is going to continuously do or Shraddha is going to do, அப்படின்னாக்கி அவங்களுக்கு வந்து நிறைய சில்ட்ரன்லாம் தெரிய வந்துடும். அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல பிள்ளைங்களை எல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்களும் சேட்டை பண்ண மாட்டாங்க, எழுதலாம் மாட்டாங்க. ஸ்கிரீன்ல இது பண்றது மாதிரி தான் ப்ராப்ளமா இருக்கு. மத்தபடி ரொம்ப நல்லாவே இருந்தாங்க எல்லாரும் டவுட் கேட்டு அழகா மீட் பண்ணிக்கிட்டாங்க. சோ அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இல்ல they are all experts. they are more expert than me. நம்மளோட ரொம்ப நல்லாவே இருக்காங்க. கண்டிப்பா ஒத்துக்கிட்டு ஈவன் நம்மளோட நல்லாவே தெரியுது. ஆமா ஆமா எங்க கிளாஸ்ல ஆன்லைன் லெசன் இவ்வளவு இன்டராக்டிவா நான் பார்த்தது இல்ல சார். they are asking doubts, அதுக்கு அப்புறம் கம்யூனிகேட் பண்றாங்க. அதுவே நல்லா இருக்கு. very nice people. That's very good. சார் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? உங்களுக்கு கால் பண்ணலாமா சார்? பண்ணலாமே. ஓகே சார், I will call you sir. இந்த செஷன் முடிஞ்சா உங்களுக்கு கால் பண்றேன் சார். இதுல அதாவது விக்னேஷ் only thing வந்து chatல ஏதாவது வந்து people have put any suggestions, queries, அது வந்து எனக்கு பார்க்கிறதுக்கு that is the only hitch. ஏன்னா அந்த டெஸ்க்டாப்ல அதுக்காக தான் நான் வந்து எப்படி இது பண்ணலாம்னு நினைச்சேன். இப்போ வந்து அந்த chat boxல போறது பார்க்க முடியலனாக்கி அப்படியே போயிடுது. I am not able to access. இல்ல ப்ராப்ளம் இல்ல சார். என்னோட டெஸ்க்டாப்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு பக்கம் வீடியோவும் ஒரு பக்கம் சாட் ஸ்கிரீனும் வச்சிருக்கேன். சோ அவங்க சாட் பண்ணாங்கன்னா அது பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சார். அது உடனே அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே, ஏதாவது இம்பார்ட்டண்டா ஏதாவது எனி சஜஷன் அல்லது எனி क्वेश्चन கிளாரிஃபிகேஷன் நான் மிஸ் பண்ண கூடாது. அதர்வைஸ் இப்போ ஓகே தன்யவாத் அதெல்லாம் ஓகே தான். அந்த இது மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருந்ததுன்னா அது நம்ம மிஸ் அவுட் பண்ண கூடாது. ஓகே thank you. We can end the meeting and then you can call Prasanna. Okay, thank you. Okay, bye bye. end பண்ணிடலாம். sign out. Sign out. Sure, thank you. Okay, thanks.